Hi guys, welcome to yogavathi. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்க கிச்சன் டிப்ஸ் தாங்க. வளவள கொலகொலன்னு பேசாம சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் 1, அதாவது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலை மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரோம். ஆனா அது அப்படியே வச்சதுனால வந்து சீக்கிரமா வாடி போகுது இல்லையா? வாடி போகாம இருக்கணும்னாக்கா நீங்க கருவேப்பிலை வந்து ஈரப்பதமே இல்லாம ஒரு சுத்தமான டிஃபன் பாக்ஸ், அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து ஈரம் இருக்கக்கூடாது. அந்த டிஃபன் பாக்ஸ்ல வந்து நீங்க கருவேப்பிலையை உருவி வச்சுக்கோங்க. அதாவது வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கருவேப்பிலை இருக்கும் இல்லையா, அது துளுப்பு, அந்த துளுப்பை மட்டும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் சேர்த்து யூஸ் பண்ணிங்களா வந்து கருவேப்பிலை வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் டிப் நம்பர் 2 ஆயில் தாங்க. அது வந்து எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பூஜை ரூம்லேயோ இல்லை வந்து நம்ம சமையல் கட்டிலையோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து சில டைம் வந்து தவறுதலாக கீழே விழுந்துடும் எண்ணெய். அதாவது வந்து கீழே விழுந்துட்டு அதாவது வந்து கீழே கொட்டிட்டப்போ அப்போ வந்து நம்ம ஒரு பேப்பரோ அது வந்து ஒரு சுத்தமான துணியோ பார்த்திங்கன்னா வந்து சில டைம் தொடச்சாலும் வந்து அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து அந்த எண்ணெயோட பிசுத்தன்மை பார்த்திங்கன்னா வந்து போகவே போகாது. அதனால் வந்து நம்ம ஜாரி ஊற்றுறதுக்கு எவ்வளவோ சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பேப்பரோ அதாவது வந்து துணியோ யூஸ் பண்ணாமல் அதாவது வந்து பவுட்ரோ இல்லை அரிசி மாவோ இல்லை கோலமாவோ உங்ககிட்ட ஏதாவது ஒரு மாவு இருக்கிறப்போ அந்த மாவு போட்டு நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் பிசு இல்லாமே இருக்கும். நீ இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப் நம்பர் 3, பச்சை மிளகாய் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலான்னாக்கா, பச்சை மிளகாய் நம்ம அதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். அப்படியே பார்த்திங்கன்னா வைக்கிறதுனால வந்து சீக்கிரமாக வதங்கி போயிடும். இது வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து காம்பு இருக்கும். பச்சை மிளகாய்க்கோட காம்பை வந்து நீங்கள் புட்டு வச்சுருங்க. இது வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து 2 விதமாக இருக்குது. பச்சை மிளகாய் இருக்கும், அதில் வந்து பழுத்த ஸ்டேஜும் இருக்கும் இல்லையா. அந்த பழுத்த மிளகாவும் பச்சை மிளகாய் வந்து 2 ஒன்றா வைக்காதீங்க. ஒன்றா வச்சிங்கன்னா வந்து பழம், அது வந்து 2 ஒன்றா வச்சாக்கா சீக்கிரமே பார்த்தீங்கன்னா வந்து பழமாகி அது அழுகி போயிடும். அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா பச்சை மிளகாய் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, பழுத்த மிளகாய் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தனித்தனியாக டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணலாம். இது வந்து 100% ஒத்தாம டிப் தாங்க. நான் சொல்கிறது நீங்கள் 100% நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மேலே வீடியோஸ் எல்லாம் போடலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.